இந்த விஷயங்கள்லாம் நான் மாற்றிக்கணும், இப்போ இவ்வளோ தூரம் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு அடியான் வரான் அல்லாட்ட, யாரை நான் ரோல் மாடலாக சூஸ் பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கி சினிமாக்களை பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாக்களை பார்த்தோ அவர்களை மாதிரி முடிவெட்டுவதும் அவர்களை போல் நான் வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ நான் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில்? நமக்கு ரோல் மாடல், நமக்கு முன்னுதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், ஃபி ரசூலில்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. எல்லாம் அவங்க மேலே கீழே, ஆடை, அவங்களுடைய முகம், அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை தான் முன்மாதிரியாக எடுத்துப்பான். நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்கள் சொல்லக்கூடியவங்களெல்லாம் அதுவெல்லாம் போலியான பிம்பம் இல்லையா? அவங்க வாழ்வு முறை வேறு, உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேறு, அவங்க வெளியே இருக்கிறது வேறு, உள்ளே இருக்கிறது வேறு. ஆனால் வெளியையும் உள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை நீங்கள் படிக்கும்போது தெரியும். அவங்க இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாகிற வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க? 63. 40 வயதுலேருந்து 63 வயது வரைக்கும் 23 வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை. அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு 30 வயது இருக்கும், உங்களுக்கு எத்தனை வயதுன்னு தெரியல. 23 மனிதருடைய ஒரு வாழ்க்கை. ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில்? யாராவது நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்ததில்லை. அவங்களுடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது. அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இருந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது. உருவம் கிடையாது, எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் 23 வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா, அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்க முடியும்? இல்லையா? 100ங்கிற புக்கு பற்றி உங்களுக்கு தெரியும். 100 லீடர்ஸுங்கிற புக்கு எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா? அவர் என்ன சொன்னார்? என் தலைவர் நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசு தான், ஜீசஸ் தான். ஆனால் ஜீசஸை நான் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்திலேயோ, நான் ஒரு தொழிலையோ, நான் வேறு வேறு துறைகள்லையோ ஃபிட் பண்ண, ஒரு போர்க்களத்துலையோ நான் ஜீசஸை ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. அவரை அந்த இடத்துல வைக்க முடியல என்னால். ஆனால் நான் அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன். ஆனால் எனக்கு இவரை விட்டுட்டு போக முடியலை. ஏன்னா குடும்பத்திலையும் சரி, நட்புலையும் சரி, தொழிலையும் சரி, போர்லையும் சரி, குழந்தைகளை வளர்க்குறதையும் சரி, தந்தையுடைய ஸ்தானத்திலையும் சரி, நண்பருடைய ஸ்தானத்திலையும் சரி, அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்திலையும் சரி, மற்ற சமூகத்தோடு வாழக்கூடிய ஸ்தானத்திலையும் சரி, போர்க்களங்கள்லையும் சரி, நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, இவரை விட்டுட்டு நான் வேறு யாரை கொண்டு வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு இல்லையா? இப்போ இந்த உலகத்துக்கே ஒரு மனிதருடைய வரலாறு தெரிந்தால் இந்த உலகமெல்லாம் சொல்லும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உலகத்துக்கே முன்மாதிரின்னு சொல்லி. இன்றைக்கி பலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே தெரியாது, நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கே முஹம்மது ரசூலுல்லாங்கிறது ஒரு நபி, நாங்கள் அவங்களை நேசிக்கிறோன்னு வாயால் சொல்லி அவங்க புகழ் மாலை சூடுவாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை தெரியுமான்னு தெரியாது. எங்கே பிறந்தாங்க, எந்த ஆண்டு பிறந்தாங்க, எத்தனை குழந்தைகள், எத்தனை மனைவிமார்கள், எத்தனை மக்கால் அனுபவித்த சிரமங்கள் என்ன, மதீனாவில் அனுபவித்த சிரமங்கள் என்ன, பத்ர் என்ன, உஹத் என்ன, கேளுங்க, தெரியாது. எந்த வயசில் மரணிச்சாங்க தெரியாது. என்ன அவங்களுடைய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தெரியாது, பலருக்கு தெரியாது. நம்மளே குற்றவாளியாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமையில் மன்னிப்பு கேட்கணும்னா, ஒரு பெரிய மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகம் முன்வைக்கணும்னா, உதுரன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லணும்னா, யா ரசூலல்லாஹ் உங்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல்லலை. அதனால தான் இந்த மக்களில் பல பேர் உங்களுக்கு எதிராக உங்களை ஒரு ஆபாச குற்றச்சாட்டு சொல்லியோ அல்லது உங்களை தவறான வரலாற்று முன்னுதாரணமாக சொல்லியோ, உங்களை தவறான பிம்பமாக உருவங்களை வரைஞ்சோ, கேலி சித்திரங்களை வரைஞ்சோ உங்களை இந்த சமூகம் காட்டினது காரணம் அவங்க இல்லை, நாங்கள் இல்லையா? நம்ம தானே அவங்க வரலாற்றை சொல்லலை, நம்ம தானே அவங்கள உலகத்துக்கு எடுத்து காட்டலை, நம்ம தானே அவங்களை நான் முன் உதாரணமாக நினைக்கிற ஒரு மனிதர் இந்த உலகத்துக்கே முன்னுதாரணமாக நம்ம சொல்லி காட்டலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட யாரை நம்ம முன்னுதாரணமாக காட்டணும்?